மாணவ மன்றம் சார்பாக இப்பொழுது பட்டிமன்றம் நடத்துவதற்கான முயற்சியை நாம் எடுத்து பட்டிமன்றம் இறையருளால் தற்பொழுது துவங்கவிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளை நாம் நடத்துவதற்கான முக்கிய காரணம் மாணவர்களுடைய தனித்திறன்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்தினுடைய எல்லா அரபிக் கல்லூரிகளிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வு. மாணவர்கள் தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும், அதே போல மாணவர்கள் சமகால நிகழ்வுகளிலே தொடர்ச்சியாக தங்களுடைய திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி மேம்படுத்திக் கொண்டால் அவர்களுடைய அறிவாற்றல் பெருகும், அதன் மூலமாக சமூகம் பயன்பெறும் என்ற நோக்கில்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் சில பேர் தங்களுடைய திறனை மேம்படுத்தி கொள்ளாம அப்படியே இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு நிறுவனத்தினுடைய வரலாறை சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்லி பட்டிமன்றத்தை இன்ஷா அல்லாஹ் துவக்கி விடுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், புகைப்பட தொழிலிலே ரொம்ப பிரபல்யமான ஒரு நிறுவனம் கோடாக். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கேமராக்கள், பிலிம் ரோல்கள்ல ரொம்ப ஃபேமஸ் அந்த கம்பெனி தான். ஆனா 2012 அந்த நிறுவனம் திவாலாயிடுச்சு. நிறுவனம் நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு பின்னால எங்களால இந்த நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி 2012 அவங்க அறிவிச்சுட்டாங்க, எங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் அந்த நிகழ்வு வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அதுக்கு முன்னால 1975 வருஷம் இந்த கோடாக் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 133 வருஷமா இயங்கிக்கிட்டு இருந்த நிறுவனம். 133 ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருந்த ஒரு நிறுவனம் 2012 அறிவிப்பு செய்யறாங்க, எங்களுடைய கம்பெனியை நாங்க தொடர்ச்சியாக நடத்த முடியாது, அதனால நாங்க திவால் ஆயிட்டோம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1975 வருஷத்துல ஒரு அறிஞர், ஒரு இன்ஜினியர் சொல்றாரு, கோடாக் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளிடத்துல சொல்றாரு, நீங்க இன்னும் பழைய வெர்ஷன்ல இருக்கிறீங்க, ஓல்டு வெர்ஷன்ல அப்டேஷன் ஆகாம பிலிம் ரோல் இப்படி நீங்க பழைய வெர்ஷன்ல இருக்கிறீங்க. ஆனா வரக்கூடிய காலம் அறிவியல் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய இந்த துறையை நாங்க டிஜிட்டல் மீடியாவாக கொண்டு வர்றோம். உங்களுடைய போட்டோ காப்பீஸ் எல்லாம் பிலிம் ரோல் இல்லாம டிஜிட்டலா, இப்ப நாம எடுக்கிறோம் இல்லையா, செல்போன்ல போட்டோ எடுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி டிஜிட்டலா கொண்டு வர்றோம், அதற்கான டெக்னாலஜியை நான் உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிஞர் கோடாக் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளிடத்துல பேசுறாரு. அப்ப பேசும் பொழுது அவங்க அந்த சூழலை புரிஞ்சுக்காம என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதெல்லாம் சரியா வராதுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாங்க, நாங்க இதுல 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த நிறுவனம், எங்களெல்லாம் யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல ஒழிச்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு பேச்சு அவங்க வெளிப்படுத்தி அவருடைய ஆலோசனையை புறந்தள்ளினாங்க. அடுத்து ஒரு 20 வருஷத்துக்குள்ள நிறுவனமே இழுத்து மூடப்பட்டுருச்சு. ஏன்னா அந்த டெக்னாலஜி வேறு சில நிறுவனங்களுக்கு கைமாற்றப்பட்டு இன்னைக்கு நாம சர்வசாதாரணம் நம்முடைய செல்போன்ல எங்க இருந்தாலும் போட்டோ எடுத்துக்கிறோம். நம்ம இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், போட்டோ எடுக்கிறோம்னா ஊருக்கு ஒரு ஸ்டூடியோ தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே கையில ஸ்டூடியோ வச்சுக்கிட்டு தெரியும். அப்ப இந்த அளவிற்கு அப்டேஷன் முக்கியம். நாம எந்த துறை, அதனாலதான் நம்ம மாணவர்களுக்கு என்ன செய்யறது, முத்தாலா பண்ணுங்க, பாடத்தை தினசரி பாடத்தை முத்தாலா பண்ணுங்க, லைப்ரரியில இருக்கக்கூடிய நூல்கள் எடுத்து நீங்க படிங்க, உங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். நம்முடைய அப்டேஷன் இல்ல, நாம எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் நம்முடைய தனித்திறன்களை மேம்படுத்தி கொள்ளல அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அந்த சமூகம் அழிவை நோக்கித்தான் போகும். நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த அடிப்படையில் நம்முடைய மாணவ கல்வியுடைய திறனை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த பட்டிமன்றத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாணவர்களும் இறையருளால் மிக நல்ல முறையிலே முயற்சி செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய முயற்சிக்கு பரிபூரணமான கூலியை தருவானாக.